இப்போ வயலன்ஸ் வந்து இப்போ நான் உங்களை கொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கேமரா இருந்து நான் ஒரு கன் சுடுறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஷாட் நீங்கள் விழுறீங்க, அதுவும் தான். இல்லை நான் ஒரு கத்தி எடுத்துட்டு உங்களை குத்து 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 குத்துன்னு குத்தி ரத்தம்லாம் தெரிச்சு செவுர்லலாம் பட்டு அப்புறம் உங்கள் மண்டையை அறுத்து இது மூளையெல்லாம் வெளியே வந்து அதுவும் ஒரு விதத்தில் தான். ரெண்டும் எண்ட் ரிசல்ட் ஒன்று தான். இந்த ஆள் வந்து சாகுறாரு. பட் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது அந்த ஜோன் பிடிச்சிருக்கு, அந்த ஒரு ரத்தம் தெரிக்க அந்த ஜோன். அது ஏன்? அது ஏன்னா அவன் அப்படித்தான் கொல்லப்படணும். அவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கான். சும்மா மண்டை இரும்பு சம்பட்டியை வச்சு ஒரு அடி அடிச்சு கொன்னோம்னா பிரயோஜனம் இல்லை. அவனை கூறு போட்டு தான் கொல்லணும்னா கூறு போட்டு தான் கொல்லணும். அவ்வளோ பெரிய தப்பு அவன் பண்ணியிருக்கான். அது ஒரு விதமான ஜஸ்டிஸ். ஆமாம். இதுதான் வந்து பாலாவோட சிந்தனை இல்லை பாலாவோட ஃபிலாசபிக்கு ரொம்ப நெருக்கமாக வந்த படம்னு சொன்னால் எதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு ஏது பிலாசபின்னு அந்த அளவுக்கு அனுபவம்லாம் இல்லை. இருந்தாலும் நீ கேட்டதுனால சொல்கிறேன், நான் கடவுள் தான். எப்படி அது? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, அப்படி ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்து அது அங்கங்கே விற்கப்பட்டு என்னென்னமோ சுகங்களை அனுபவிச்சு